ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நைட்டு வந்து பரோட்டா வீட்டிலே போட்டாச்சு. சூப்பர் சாஃப்டான பரோட்டாவும் மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்புல வந்து மதியானம் முட்டை போட்டிருந்தாங்க. மதியானம் யாரும் சாப்பிடல, அதை வந்து இப்போ தான் சாப்பிட்ணும். அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாளுக்கு வந்தாச்சு. மீதி இருந்த பரோட்டாவும் முட்டை பரோட்டா போட்டு சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை வச்சுருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு ஆம்லேட்டு, நீரஜ்க்கு ஒரு ஆம்லேட் போட்டு நீரஜ்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டாச்சு. ப்ரீத்தி வந்து ப்ரீவியஸ் டே குலோப்ஜாம் போட்டிருந்தா. அதை அப்படியே பார்க்க டெம்ட் ஆச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 குலோப்ஜாம் எடுத்து வாயில் போட்டு காலி இடத்துல வந்து வேலை இருந்துச்சுன்னு போயாச்சு. எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கோழி வந்து அடை வைக்க போகிறோம். 2 கோழி முட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு கோழியை மட்டும் அடை வச்சிடலான்னு சொல்லிட்டு 7 முட்டை 8 முட்டை இருந்துச்சு மொத்தமாக. அந்த கோழி வச்சதோடு சேர்த்து ஒரு முட்டையை காணோன்னு பார்த்தா இந்த கோழி போய் அதில் உட்காந்துட்ருக்கு, இன்னொரு கோழி வச்ச முட்டையில். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அழகாக அடுக்கிட்டு இரும்பு மிளகா அதெல்லாம் போட்டு கோழிக்கு அடை வச்சாச்சு. இது வந்து இந்த ரூம்குள்ளே வச்சு பூட்டி தான் வைக்க போகிறோம். அங்கே பாருங்கள், அது தூக்குனா அதுக்கு அடியில் ஒரு முட்டை இருக்குது பாருங்கள். அது வந்து வேறு கோழி வச்ச முட்டை. இந்த கோழி வந்து பகுமானமாக உட்காந்துருக்கு, என்னமோ இது வச்ச முட்டை மாதிரி. அதுக்கப்புறம் ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டாங்க. உட்காரவே இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கூடையை வச்சு கமுத்தி வச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை மட்டும் இழுத்து போட்டு உட்காந்துருந்ததுன்னு சொன்னாங்க. நான் போய் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போனப்போ வடக்காம்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த மரம். அதை நட்டு வைக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். லூலு டைகருக்கு எங்கள் கூட வரணும்னு ஒரே ஆர்வம். இந்த கதவை வந்து நாங்கள் வர வேகத்தில் திறந்து விட்டோன்ட்டோம். கோழியெல்லாம் அந்த பக்கமாக வந்துருச்சு. நீரஜ் போய் விரட்டி கூப்பிட்டுட்டு வந்து பார்த்தா வரல. அதுக்கப்புறம் மாமரத்தையும் நட்டு வச்சாச்சு. நெல்லிக்காய் மரம் இன்னொன்று, அதையும் நட்டு வச்சாச்சு. இன்றைக்கி டே ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.